இவ்வாண்டுக்கான உலகளாவிய இந்த நீர் தினத்தின் தலைப்பை நீரும் பாலினமும் வாட்டர் அண்ட் ஜெண்டர் என்ற தொனிப்பொருளில் அறிவித்திருக்கிறார்கள். வீட்டு மட்டத்தில் நீரை தேடி கொண்டு வந்து பற்றாக்குறை உள்ள இடங்களில் சேகரித்து சேர்த்து சுமந்து கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பை பெண்களும் சிறுமிகளும் தான் பெருமளவு சூழ்நிலைகளில் கையாளுகிறார்கள் என்பதையும் அதில் இருக்கின்ற சமத்துவ இன்மையையும் முக்கிய கருத்தாக இங்கே வெளிவைக்கிறார். டெலிபரேட்டிவ் டெமோக்ரஸி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். மக்கள் மயப்படுத்தப்பட்ட முயற்சிகளுக்கு பேசி தீர்க்கும் பண்பு அவசியமானது. ஆரோக்கியமான உரையாடல் மூலம் எல்லா விடயங்களையும் நாம் தாண்டி செல்லலாம் என்ற திடமான நம்பிக்கையோடு அந்த அறிஞர் எம் காலத்தில் வாழ்ந்த மிக மூத்த அதி உயர் சிந்தனைகளுக்கு காரணமாயிருந்த ஒரு புத்திஜீவியாக கருதப்பட்ட ஹாபர்மாஸ் 96 வயதில் ஜெர்மன் தேசத்தில் இறந்திருக்கின்றார். இன்று உலக நீர் தினம். இந்த தினத்தின் போது நாங்கள் வாழ்கின்ற சூழலில் எமது அகன்ற வடமாகாணத்திலும் யாழ்ப்பாண குடாநாட்டிலும் அதன் வெவ்வேறு பகுதிகளிலும் நீர்வளத்தை பேணி பாதுகாப்பதற்கும் நீர் எல்லோருக்கும் கிடைக்கும் வகையில் உத்தரவாதமான ஒரு நிலை பேணுவதற்குமான பெருமுயற்சியில் 6 ஆண்டுகளாக நாம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வாட்டர் செக்யூரிட்டி ஃபார் த நார்தர்ன் ப்ராவின்ஸ் த்ரூ பார்ட்டிசிபேட்டரி ஆக்ஷன் ரிசர்ச் என்ற பெயரில் மக்கள் மையப்படுத்தப்பட்ட ஈடுபாடு மிக்க ஆய்வின் மூலம் இந்த நீர் உத்தரவாதத்தை வடக்குக்கு எதிர்கொள்வதற்கான இந்த பெருமுயற்சியில் ஈடுபட்டு வருகின்றவர்கள் என்ற வகையில் இந்த நாளுக்கான ஒரு சில முக்கிய செய்திகளையும் இவ்வாண்டுக்கான உலகளாவிய இந்த நீர் தினத்தின் கருப்பொருளாக இருக்கின்ற விடயத்தையும் சொல்லலாம் என நினைக்கிறேன். உலக நீர் தினம் 33 ஆண்டுகளாக மார்ச் 22ஆம் தேதி உலகம் முழுவதற்கும் இந்த நாளில் நீரின் உடைய நிலையற்ற தன்மை மனித வாழ்வியலால் பாதிக்கப்படுகிற ஒரு நிலையில் நாம் எங்கெங்கே அவதானமாக இருக்க வேண்டும், ஏன் நீரை அக்கறையோடு பயன்படுத்த வேண்டும் என்ற செய்தியை மக்கள் வருடாவருடம் சிந்திப்பதற்கும் அரசுகள் திட்டமிட்ட வகையில் இதற்கான வழிமுறைகளை செயல்படுத்துவதற்கும் வாய்ப்பாக அமைகிற இந்த தினம். அது 93ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் பொறுப்பில் இந்த தினத்தை அனுசரிக்கின்ற கடமை இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அதனுடைய பல்வேறு கூறுகளான யூனிசெஃப், யுஎன் வாட்டர் என்ற 2 கட்டமைப்புகளும் சேர்ந்து இந்த ஆண்டுக்கான தலைப்பை நீரும் பாலினமும் வாட்டர் அண்ட் ஜெண்டர் என்ற தொனிப்பொருளில் அறிவித்திருக்கிறார்கள். இங்கே பாலினம் என்பது ஆண் பெண் வேறுபாடுகளின் அடித்தளத்தில் உருவாகிய சொல். ஆகவே நீர் கிடைப்பதில், நீரை முகாமைத்துவம் செய்வதில், நீரை பற்றிய விடயங்களை தீர்மானிக்கும் மட்டங்களில் எல்லாம் பெண்கள் வகிக்கும் பங்கு குறைவாக இருக்கிறது என்ற ஒரு விடயத்தையும், வீட்டு மட்டத்தில் நீரை தேடி கொண்டு வந்து பற்றாக்குறை உள்ள இடங்களில் சேகரித்து சேர்த்து சுமந்து கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பை பெண்களும் சிறுமிகளும் தான் பெருமளவு சூழ்நிலைகளில் கையாளுகிறார்கள் என்பதையும் அதில் இருக்கின்ற சமத்துவ இன்மையையும் முக்கிய கருத்தாக இங்கே வெளிவைக்கிறார்கள். இன்றைக்கும் 2000 கோடி எண்ணிக்கையை விட கூடிய தொகையில் நல்ல நீர், குடிநீர் கிடைப்பதற்கு அல்லல்படுகின்ற மக்கள் உலகத்தில் வாழ்கிறார்கள் என்பதும், அவ்வாறான ஒரு நெருக்கடி நிலையில் இலங்கை தீவில் வாழக்கூடியவர்கள் கரையோர பகுதிகளில் வாழ்கின்ற தமிழ் மக்களில் ஒரு பகுதியினர் என்பது நமக்கும் ஒரு செய்தியாக இருக்கின்ற இந்த நிலையில்தான் இந்த தொனிப்பொருளின் முக்கியத்துவத்தை நாம் இங்கே பேசுகிறோம். நிகழ்காலம் இன்றைக்கு எம்மில் நேரடியாக நாம் கண்ணில் காணாவிட்டாலும் மத்திய கிழக்கு நிலப்பரப்பில் கடும் போரும் வானவேடிக்கைகளும் நடக்கின்ற இந்த தருணத்தில் எரிபொருள் பிரச்சனையை நாம் கண்டதை தாண்டி வர இருக்கின்ற காலத்தில் உணவு விடயத்திலும் உணவின் விலை தீர்மானிக்கப்படும் விடயங்களிலும்
நாம் புதிய சவால்களை எதிர்கொள்ள இருக்கிறோம். தொழில்நுட்பத்தின் மூலம் சுத்திகரிக்கப்பட்ட நீர் நமக்கு வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு பெருமளவில் அறிவிக்கப்பட்டு இருந்தாலும் அந்த சுத்திகரிக்கும் வேலைக்கு அதிலும் குறிப்பாக கடல் நீரை நன்னீராக்கும் முயற்சி மூலம் குடாநாட்டுக்கு வருகின்ற நீர் அதுக்கு தேவைப்படுகின்ற எரிபொருளின் விலை திட்டத்துக்கு வெளியே அதிகரித்தால் அதை எவ்வாறு சமாளிக்கப் போகிறோம் என்ற கேள்வியும், அந்த நிலையில் கையில் இருக்கின்ற நீர்நிலைகளை கவனிக்காமல் விட்டு அது கவனிப்பாரற்ற நிலையில் நாம் நிலத்தடி நீராக எம்மை இதுவரை பாதுகாத்த நீர்வளத்தை என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு பெரிய கேள்வி இங்கே தோன்றுகிறது. அதற்கும் விடை தேடுவதற்கு இன்றைய நாள் நல்ல நாள் என நான் நினைக்கிறேன். ஆகவே உரிமையின் அடிப்படையில் நீர் என்பது அடிப்படை உரிமை என்ற சிந்தனையின் பெயரில் வீட்டுத் தலைவிகள் குடிநீரை நமக்கு உறுதி செய்கின்ற பொறுப்பில் இருக்கிறார்கள் என்றால் அதை எவ்வாறு இன்னும் சமமாக எல்லோரும் பங்கு பெற்றுகின்ற ஒரு நிலை கொண்டு வரலாம் என்பதையும், இவற்றையெல்லாம் நமக்கு இதுவரை தாராளமாக வழங்கி வந்த மழை வீழ்ச்சி தள்ளாட்டம் காணும் பொழுது தீவிரமான இயற்கை சார்ந்த நிகழ்வுகள் எம்மை உலுப்புகின்ற பொழுது, எம்மிடம் இருக்கின்ற கட்டுமானங்கள் வயதாகி தளர்ச்சி அடையும் போது, எம் கண்ணுக்கு தெரியாத நச்சுப்பொருட்கள் எம்மாலேயே நீரிலும் மண்ணிலும் கலப்பதனால் எமது உணவில் வந்து சேர்கின்ற புதிய சவால்கள் இருக்கின்ற நிலையில் நாம் மட்டும் எமக்குரிய பொறுப்பை நாம் செய்யாமல் அரசு கொண்டு வந்து சேர்க்கும் அதற்கான நிதியை நாம் கொடுத்து வாங்குவோம் என்ற ஒரு அசமந்த போக்கில் தொடருவோமாக இருந்தால் நமக்கு நிச்சயம் எதிர்காலம் வெளிச்சமாக எனக்கு தெரியவில்லை. ஆகவே பாதுகாப்பான நம்பி குடிக்கக்கூடிய நீரையும் அது நம்பகரமான வழங்குவோரிடமிருந்து வருவதையும் எதிர்பார்க்கவும் வேண்டும். அதே வேளையில் நமது இல்லங்களில் உள்ள கிணறுகள், நம்மை சூழ்ந்திருக்கிற குளங்கள், நீரோடைகள், நம் மண்ணில் பெய்கின்ற மழை நீருக்கே செல்வதற்கான வழிமுறைகள் எல்லாவற்றையும் நாங்கள் சேர்த்து பார்க்க வேண்டும். இதை வழங்குகின்ற இயற்கை எமது தாய். இந்த இயற்கை எமக்கு எவ்வாறு எம்முடைய தேவைக்காக நாங்கள் இயற்கையை பார்த்தது போதும், இயற்கைக்கும் உரிமைகள் இருக்கின்றன. இயற்கையின் ஒரு கூறுதான் நாங்கள் என்பதையும், அந்த அடிப்படையில் இயற்கையினுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கான சிந்தனையில் நாங்கள் போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். இயற்கையை சுரண்டி சாப்பிட்டு கொண்டு நாம் விரும்பிய இடங்களில் விளையாட்டு மைதானங்களை கட்டியமைத்து அதனை சூழ்ந்திருக்கின்ற நீர்நிலைகளை, கண்டல் காடுகளை நாங்கள் விலத்தி செல்லலாம், அல்லது வேறெங்கே கொண்டு போய் அதை நாட்டி திருப்பி உண்டாக்கலாம் என்ற பிற்போக்கான சிந்தனைகளை தாண்டி இயற்கைக்கு உரிமை கொடுத்து, இயற்கைக்கு சமமான மனிதருக்குரிய உரிமையை வழங்கி, முன்னுதாரணமாக ஏற்கனவே 24 நாடுகள் இருக்கின்றன. அதில் நமக்கு அண்டை நாடாகிய இந்தியாவும் இருக்கின்றதும், அந்த குறிப்பிட்ட சட்ட சவால் தமிழ்நாட்டின் சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு தீர்மானத்தின் மூலம்தான் இயற்கைக்கு சகல உரிமைகளையும் வழங்கி அதுக்கேற்ற வகையில் நாம் இயற்கையோடு இசைவாக வாழ வேண்டும் என்ற செய்தியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தமிழர்களாக, உயர்ந்த மனிதர்களாக வாழ வேண்டுமாயின் இவ்வாறான மேம்பட்ட சிந்தனைகளுக்கு செல்வோம். தொழில்நுட்பம் நம்மை காக்கும் என்பது முற்றிலும் உண்மை என்றாலும், தொழில்நுட்பம் என்றும் எந்நிலையிலும் எல்லா சவால்கள் மத்தியிலும் காக்குமா என்பதில் சில ஐயப்பாடுகளை வைத்துக்கொண்டு அவதானமாக, ப்ரிகாஷனரி பிரின்சிபல் என்ற ஆங்கிலத்தில் சொல்கின்ற அவதானமான சிந்தனையோடு நாம் செல்வோமாயிருந்தால் நமக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. வலியாம பிரதேசத்தில் வழுக்கியாறு என்ற நம்முடைய மாரிகால நீரோடையை முழுமையான பயனுள்ள நீரோடையாக, அதில் சார்ந்திருக்கின்ற குளங்களை தேவைப்படும் இடத்தில் அகலப்படுத்தி, கவனமாக ஆழப்படுத்தி, அதன் மூலம் நீர் வளங்களை பெருப்பித்து வலியாமத்தை செழுமையான விவசாய பூமியாக காப்பாற்றலாம் என்ற கருத்தையும் பிரதேச சபைகள் 4 அனுசரணையோடு ஏற்கனவே அதற்கான முயற்சிகளில் இறங்கியிருக்கிறோம். நாம் மேற்கொள்கின்ற வெஸ்பார் ஆய்வு திட்டத்தின்
அடித்தள கோட்பாடாக இருக்கின்ற பக்குவமான உரையாடல் என்ற சொல்லாடலுக்கு முழு ஆத்மபூர்வமான அறிவுபூர்வமான தளத்தை அமைத்து கொடுத்த பேரறிஞர் யோர்கன் ஹாபர்மாஸ் அவர்கள் சென்ற வாரம் காலமாகிய செய்தி எனக்கு சுகம் தருகின்ற ஒரு செய்தி. அதனையும் நினைவில் வைத்துக்கொண்டு அவரெடுத்து தந்த கோட்பாடுகளில் முக்கியமான டெலிபரேட்டிவ் டெமோக்ரஸி என்ற ஆங்கிலத்தில் சொல்வார். மக்கள் மயப்படுத்தப்பட்ட முயற்சிகளுக்கு பேசி தீர்க்கும் பண்பு அவசியமானது. ஆரோக்கியமான உரையாடல் மூலம் எல்லா விடயங்களையும் நாம் தாண்டி செல்லலாம் என்ற திடமான நம்பிக்கையோடு அந்த அறிஞர் காலத்தில் வாழ்ந்த மிக மூத்த அதி உயர் சிந்தனைகளுக்கு காரணமாயிருந்த ஒரு புத்திஜீவியாக கருதப்பட்ட ஹாபர்மாஸ் 96 வயதில் ஜெர்மன் தேசத்தில் இறந்திருக்கின்றார். அவரையொட்டிய விடயங்களை வாசித்து படிப்பதற்கும் அந்த கோட்பாடு எமக்கு எங்கெங்கெல்லாம் பொருந்துகிறது என்பதை பேசுவதற்கும் நாங்கள் தயாராகிறோம். இந்த உரையாடல் பண்பு நம்மிடம் வளர்க்கும் வேளையில் இந்த 6 ஆண்டுகள் தந்த அனுபவங்கள் கொஞ்சம் இருக்கின்றன. பக்குவமான உரையாடலை ஆழமாக அவசரமின்றி எங்கே முடிவு என்ன தீர்வு என்பதை உடனடியாக தேடாத ஒரு பண்பு நிலையில் நாம் செல்வதற்கு ஆயத்தமாகுவது லேசாக நடக்கிறதாக தெரியவில்லை. அதற்கு முயற்சி தேவைப்படுகிறது. அந்த முயற்சியில் ஒரு சிறிது தூரம் நாம் பயணித்திருக்கிறோம். இன்னும் பயணிக்க வேண்டிய தொலை நிறையவே உண்டு. நீர் விடயத்திலும் போட்டிகள், மாற்று நிலைப்பாடுகள், மாற்று தேவைகள் இடையே உள்ள ஏற்றத்தாழ்வுகள், எல்லா தேவைகளும் சமமானவை அல்ல என்ற ஒரு நிலை, இவையெல்லாம் அறிக்கைகள் மூலமோ கொள்கை வரைவுகள் மூலமோ அடைவன அல்ல. இவை குளமார்ந்த முகம் பார்த்து பேசுகின்ற உரையாடல் மூலம் பண்பான வகையில் படிப்படியாக சென்றடைய வேண்டிய இடங்கள். இரணமடு மேலதிக நீர் குடாநாட்டுக்கு கொடுக்கப்படுமா இல்லையா என்ற விவாதம் நிகழ்ந்தபோது நம்முடைய முயற்சி இங்கு இல்லை. நானும் அந்த நேரம் இங்கு வந்து போகவில்லை. ஆனால் பண்பான அணுகுமுறையோடு அதனை நாம் தீர பேசி சுமூகமான ஒரு இடத்துக்கு சென்றடைந்திருக்கலாம் என்பது என்னுடைய தாழ்மையான பணிவான கருத்து. அப்படி சென்றிருந்தால் நாம் பெரும் செலவில் கடல் நீரை வடித்து கொடுக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டிருக்காது. அது அராபிய தேசத்தில் எரிபொருள் மலிவாக இருக்கிறவர்கள் அன்றாட வாழ்க்கைக்கு அந்த தண்ணியை பயன்படுத்துகிற அளவு சக்தி வளத்தோடு இருப்பவர்களுக்கு சாதாரணமானது. நமக்கு அது சாதாரணமானது அல்ல. இதை நாங்கள் தெரிந்திருப்பது நல்லது. என் நீர் தினத்தில் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன்.